வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 15. டெக்ரைப்ட் த ரிசீவ்டு மெசேஜ் 2-3 இன்னொன்று 24 வித் த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் -1 -1 2 1. அப்படின்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகிருக்கு. அது டெக்ரைப்ட் த ரிசீவ்டு மெசேஜ் அப்படின்னா என்னென்னா, இது நம்ம டைரக்ட் மெசேஜாக இல்லாமல் கோடடாக மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு சீக்ரெட் மெசேஜாக அனுப்பிச்சிருக்காங்க. ரகசியமாக அனுப்புகிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த கோடட் மெசேஜ் நமக்கு கிடச்சிருக்கு. இது கோடடாக மாற்றுறதுக்கு, நம்மளோட ஒரு மெசேஜை கோடடாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம என்ன டாப்பிக்கில் வரோம்னா, கிரிப்டோகிராஃபிங்கிற டாப்பிக்கில் வரக்கூடியது. மேட்ரிக்ஸ், இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் யூஸ் ஆகுது. அது பேஸில் உள்ள ப்ராப்ளம் தான் இது. ஸோ ஒரு கோடட் மெசேஜ் நமக்கு வந்திருக்கு. இது கோடடாக மாற்றுறதுக்கு இந்த மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டு த டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அஸ் இட் இன்வர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரிசீவ்டு மெசேஜை நம்ம வந்து டைரக்ட் மெசேஜாக அந்த கோடை வந்து கேன்சல் பண்ணணும். ஏன்னா கோடட் மெசேஜ் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம இதை வந்து கோடை கேன்சல் பண்ணிட்டு டைரக்ட் மெசேஜாக மாற்றுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்கன்னா, நம்ம எந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதோட இன்வர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இது டைரக்ட் மெசேஜாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிசீவ்டு மெசேஜோட இன்வர்ஸை மல்டிபிள் பண்ணோம்னா நம்ம டைரக்ட் மெசேஜாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் த சிஸ்டம் ஆஃப் கோட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு பை த நம்பர்ஸ் 1 to 26. இப்போ நம்ம கிவன் மேட்ரிக்ஸை, என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதோட இன்வர்ஸை மல்டிபிள் பண்ணோம்னா நம்ம கோடோட மெசேஜ் டிகோடட் ஆகிரும். ஸோ அதனால் நான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant of A into RGA. ஸோ நமக்கு இங்கே தனியாக determinant of A கண்டுபிடிக்கணும், டைரெக்டாக அப்ளை பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம இங்கே கிரிப்டோகிராஃபியில் யூஸ் பண்ணக்கூடிய மேட்ரிக்ஸ் இதெல்லாம் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் சிங்குலராக தான் இருக்கும். அதனால் டைரெக்டாகவே ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ determinant of A கிராஸ் மல்டிப்ளிகேஷன் -1 + 2. ஸோ அப்போ 1 தான். RGA மெயின் டயகனல் எலிமெண்ட்டை நம்ம ப்ளேஸ் மாற்றுவோம். 1 -1 இது ரெண்டுக்கும் அப்படியே தான் இருக்கும். சைனை மாற்றுவோம். 1 -2. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து இந்த மேட்ரிக்ஸோட நம்ம ரிசீவ் ஆன மெசேஜை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ எப்படி மல்டிபிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு ரிசீவ் ஆன மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெசேஜ் 2 -3. இதோட நம்ம இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணுறோம். 1 1 -2 -1 ரோ பை காலம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். 1 2s are 2 minus into minus plus 3 2s are 6. First row second column 1 2s are 2 minus into minus plus 3. So 8 5. அல்பாபெட்டில் 8ங்கிறது பார்த்தீங்கன்னா ஹெச். சார் அல்பாபெட்டில் 5ங்கிறதுக்கு நேராக உள்ள லெட்ரு இ. அடுத்த செகண்ட் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் 1 1 -2 -1 ரோ பை காலம் 20 -4 into 2 8. 1 into 20 20 -4. So 12 20 -4 is 16. 12th பிளேஸில் உள்ள அல்பாபெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல். 16th பிளேஸில் உள்ள அல்பாபெட் என்னென்னா பி. ஸோ அப்போ HELP. அப்போ ரிசீவ்டு மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, therefore received message is help. ஸோ யாரோ ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே.